ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இப்ப சொல்ல போனா இந்த கர்நாடகா மாநிலத்துல சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு கோவிலை கட்டிருக்கீங்க. இந்த கோயிலை கட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் சிறப்பான முறையில கும்பாபிஷேகமும் செஞ்சிருக்கீங்க. இந்த வீரகார சாமி எப்படி உருவாச்சு, இதனுடைய வரலாறு என்ன, இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இந்த சாமியுடைய வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல நீண்ட காலமா இந்த மாதிரி பூர்வீகத்துல மண்ணுக்குள்ள சாமி இருக்கு அப்படின்னு சிலர் ஜாதக நீதி வரைக்கும் சொல்லுங்க மாதிரி பேசிக்கிட்டாங்க பெரிய காலத்துல. எங்க காலத்துக்கு வர காலகட்டத்துக்கு ஆனா கண்ணால பார்த்ததில்லை. அப்பாறு கொஞ்ச காலம் ஆவாவ எல்லா அருளும் நேரலும் சும்மா அதை பத்தி பேசும்போதே இருக்கிற இந்த ஃபேமிலியில உள்ள பசங்க எல்லாருக்குமே அருள்வாட்டை அப்படி தூக்கி போடுறது, அதை வச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. நாம தனியார் பேச்சிட கொண்டாட முடியாது, நாலு வீடு நம்ம தனி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தால நீண்ட காலமா செய்யல. அப்புறம் அதுக்கும் பிறகு கனவுல ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இந்த மாதிரி நான் மண்ணோட நல்லா நடிச்சுட்டு போறாங்க, எனக்கு எடுத்து வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லார் கனவுலையும் எங்க கனவுல மட்டும் இல்ல மற்ற ஊர் மக்கள் கனவுலையும் போய் சொல்லி அவங்க கிடைக்கிறது வழக்கமாக. அப்புறம் அப்படி ஒரு காலத்துல இருக்கும்போது அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் நான் அருள் சில இடத்துல இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது இவருடைய உருவம் இருந்தது, கல்ச்சலனுடைய உருவம் இருந்தது. அப்புறம் அவர் கொண்டு ஒரு மரத்தடியில நான் வச்சோம். அப்படியே வச்சு ஒரு சில காலத்துல இந்த உடல் நலம் சரியில்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆக்கு வர என்கிட்ட கேட்க வருவாங்க. அப்ப கேட்க வரும்போது ஏதாவது தளத்துல போடுறது பசங்க காணிக்கை இவனுக்கான நாங்க பயன்படுத்துனதில்லை. இந்த மாதிரி அது வர காலத்துல பயன்படுத்தும் போது அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 5 வருஷ காலத்திலேயே கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிற காலமா வந்துட்டாரு. வச்சு வர மக்கள் போட்டோ அதிகமா இருக்கிறதுனால வந்துட்டாரு. அப்புறம் அதை வச்சு இந்த கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஒரு 2 வருஷ காலம் பண்ணோம். அப்புறம் ஏதாவது எங்களால முடிஞ்சது ஆள் பண்ணி போட்டு பண்ணியிருக்கிறோம். ஊர் மக்கள் நிறைய அந்த கஷ்டம் இருக்கிற சூழ்நிலை இருக்கிறவங்களும் 40,000 வரைக்கும் 50,000 வரைக்கும் இது கொடுத்து, குழந்தை இல்லாதவங்க முக்கியமா குழந்தை பாக்கி இல்லாதவங்களும் இந்த உடல்நல சரியில்லாம ஆனவங்க இந்த மாதிரி கொடுத்து இது வரைக்கும் கொண்டாடி இந்த கும்பாபிஷேகம் முடிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் இவர்களுடைய சக்திய நமக்கு தெரிஞ்சு சொல்றதை விட எங்க மக்கள் பரவாயில்ல இந்த இடத்துக்கு போனா அப்படிங்கிறத வந்துட்டு இருக்காங்க. நாங்களும் அந்த நிதியை வச்சு அவரு நம்பிக்கையில தான் நாங்களும் போயிட்டு சரிங்க, இது வரைக்கும் சிறப்பா சொல்றீங்க. ஒரு மண்ணுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க இந்த சிலைய. அந்த மண்ணுக்குள்ள எந்த ஏரியாவில எங்க இருந்து கொண்டு வந்தது? இப்ப நம்ம பூர்வீகம் தான் அது. இப்போ கோட்டையூருங்கிற இடத்துலதான் அந்த ஆத்தங்கரை ஓரத்துல பக்கத்துலதான் பூர்வீகம் நம்ம காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ளேயே மண்ணுக்குள்ளே இருந்ததுதான். அது சொன்னதுனால அது பார்த்த இடத்துல இருந்தது. ஆனா அதை எடுத்து கொண்டு போய் வைக்கப்பட்ட இடம் தான் வேற. அந்த மரத்தடியில போய் அவர் உட்கார்ந்தாரு. 5 வருஷ காலத்துக்கு பிறகுதான் இப்ப இந்த கோயில் ஆரம்பிச்சு. சரிங்க, மண்ணுக்குள்ள அப்படின்னு சொல்றீங்க. இப்ப மண்ணுக்குள்ளனா எத்தனை அடி ஆழத்துக்குள்ள இருந்துச்சு? ஒரு சுமார் ஒரு 2 அடி ஆழம் இருக்கலாம். 3 சிலைங்க, 2 சிலையில 1 மேல இருந்தது, 1 கொஞ்சம் மண்ணுக்குள்ள உள்ள இருந்தது. 2 சிலையும் பக்கத்துல ஒரு 20 அடிக்குள்ள இருந்தது. இது சொல்ல போனா கல் சிலை தான் எடுத்து கல் சிலை தான். இப்ப இந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் இந்த சிலை உருவ சிலை எடுத்து வச்சிருக்கோம். இந்த கல் சிலைனாலதான் இந்த அளவுக்கு வீரகார சாமிக்கு சிறப்பான முறையில இப்ப கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது. இது எந்த தேதியில என்ன டைம்ல முடிஞ்சது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது தமிழ் மாசத்துல சொல்ல போனா ஐபிசி 16-17, அதே இங்கிலீஷ்ல சொல்ல போனா 3/11/2025 நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப சொல்ல போனா இந்த கோவிலுக்காக வேண்டி பக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? குறைஞ்சபட்சம் 1000க்கு மேல இருக்கும். இந்த கோயில் கட்டுறதுக்கான செலவுகள்லாம் எவ்வளவு செஞ்சீங்க? செலவுலாம் இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஒரு 10ல இருந்து 15 தாண்டி இருக்கலாம். 15 லட்சம் மேலதான் வந்திருக்குங்க. கீழே சொல்ல போனா இந்த கோயிலுக்காக வேண்டி 15 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி இந்த கோயிலை சிறப்பா அமைச்சிருக்கீங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு கரை, ஒரு பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பேர் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு சொல்ல போனா பங்காளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளவு இருக்காங்க? அவங்களுக்கு எவ்வளவு எல்லாம் வரி வச்சீங்க? பங்காளின்னு சொல்ல போனா 4 வீட்டுக்காரு. 4 வீட்டுக்காருல ஒரு வீட்டுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு பசங்க இருக்கிறாங்க, மொத்தமா 6 பசங்க. அது வீட்டுக்கு 30,000 வரி வச்சிருக்கோம். 4 குடும்பத்தினுடைய வீட்டுல இந்த 4 வீட்டு தான் இந்த கோயில 15 லட்சம் செலவு பண்ணிருக்குன்னு சொல்றீங்க. அதுல குறிப்பா வெறும் 30,000 தான் வரி வச்சுதான் சொல்றீங்க. அப்ப இந்த 15 லட்சம் எங்க இருந்து எப்படி வசூல் பண்ணீங்க? 15 லட்சம் எப்படி எங்கன்னா, ஒரு 6 லட்சம் ரூபாய் சீட்டு ஒண்ணு சேர்த்துனுங்க. அந்த சீட் எடுத்து சாமிக்கே போட்டுங்க.
மீதிய சீட் எல்லாம் நாங்க 6 வீட்டாலும் சேர்ந்து கட்டிக்கிட்டோங்க. ம். அடுத்தது அது பத்தல, ம். மறுபடியும் இன்னொரு 8,20,000 சீட் ஒன்று சேர்த்தணுங்க. ம். அதையும் மறுபடியும் சாமிக்கே போட்டோங்க. ம். அதையும் நாங்களே கட்டிக்கிட்டோங்க. ம். அப்புறம் மக்கள் வரவங்க போறவங்க எல்லாம் நிறைய நன்கொடை, ம். 10,000 20,000 30,000 வேண்டுதலன்னு நிறைய நன்கொடை செஞ்சாங்க. கூட ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எல்லாம் மக்கள் அருளால இதெல்லாம் நடந்துச்சு. அந்த வீரகார சாமியினுடைய இந்த கோயிலுக்காக ம். பக்தர்கள் இந்த அளவுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் என்ன? அதனுடைய சக்தி தான் சொல்ல போகுது. எப்படி சக்தினா அதனுடைய விளக்கங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது அப்படின்னா மக்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைச்சாவோ நிறைய வச்சு போனாவோ அடுத்த வருஷமோ இல்ல அந்தான வருஷமோ ஒரு 6 மாசமோ 3 மாசமோ நிறைய வருது. ம். பரவாயில்லாம் ம். அப்படின்னு 4 நாள்லயும் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போறது பிடிக்கிறது. ம். நிறைய பேர் வராங்க போறாங்க. ம். அந்த மாதிரி இருக்குது. சரி சரிங்க, இப்ப வேண்டுதல் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வேண்டுதல்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வரதுக்காகவா ம். இல்ல வேற ஏதாச்சும் இந்த மாதிரி சொல்ல போனா கடவுள் எனக்கு வந்து இந்த மாதிரி காத்து குணம் இருக்கு, இந்த மாதிரி வேற இந்த மாதிரி எந்த வகையில உங்க கோயிலுக்கு அதிகமா வராங்க? அதிகமான காத்துக்கணும், ம். பேய் பிசாசு ம். இந்த வகையில அதிகமா வராங்க. வராங்க. இப்ப குழந்தை வர வந்து பாத்தீங்கன்னா அந்த காலங்கள்லாம் வந்து குழந்தை வீட்டுக்கு 4-5 குழந்தைங்க வச்சிருந்தாங்க. ம். இப்ப வீட்டுக்கு ஒரு குழந்தையே இல்ல, அதுவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குழந்தைங்களே பேசுகிறாங்க. ம். குறிப்பா வந்து கோயில்ல நிறைய இடத்துல வரம் கேட்டு வாங்குறாங்க. உங்க கோயில்ல அந்த மாதிரி குழந்தை வரம் கொடுத்தது உண்டா? இருக்குது. எப்படி எந்த மாதிரி ஏதோ வந்து கும்பிட்டு போய் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளயோ ஒரு 6 மாசத்துக்குள்ளயோ குழந்தைகள் வந்து குழந்தை ஆயிருக்குது. அவங்களும் வந்து நிறைவேற்றிட்டு போய்க்கிறாங்க வேண்டுதலையும். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போய்க்கிறாங்க வேண்டுதல் நிறைவேற்ற. அது எந்த மாதிரி டைம்ல இந்த கோயிலுக்கான பண்டிகை உண்டு? பண்டிகைன்னு ஒண்ணு பெருசா சொல்ல முடியாது. ம். அமாவாசை கண்டா பூசை கட்டுவோங்க. ம். அப்புறம் இடையில ஏதாவது மாசம் ஒரு டைமோ 2 மாசத்துக்கு ஒரு டைமோ பஜனை இது மாதிரி வச்சு ம். ஊர் பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்டு அன்னதானம் போடுவோங்க. ம். இடையில ஏதா ரெகுலரா கூட கஷ்டம்னு வந்தா மக்கள் வந்து சாயங்காலம் மாதிரி வாக்கு வரம் வச்சு ம். அவங்களுக்கு உண்டான ஒரு காத்துக்கணுமோ உடம்பு சரியில்லாம போனாவோ வந்து நீர் போட்டுக்கிட்டு போலாம். ம். ஒரு 2 நாளிலேயோ அன்னைக்கு அப்பயேவோ கஷ்டங்கள் தீர்ந்துன்னு நிறைய வராங்க. இப்ப கனிவாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ. வாயாடி பூசரி கனிவாக்கு அந்த மாதிரி இந்த கோயில்ல சொல்றது உண்டா? உண்டு. எந்த மாதிரி டைம்ல எப்படி வருவீங்க? எந்த டைம்ல கஷ்டம்னா சாயங்காலம் மாதிரி. இந்த டைம் என்னைக்கு இந்த நாள் அந்த நாள் இல்ல. ம். ரொம்ப அதிக கஷ்டம்னா என்னைக்கு வேணாலும் வருவாங்க. ம். நம்ம வந்து வாக்குவரம் வச்சு ம். அவங்க ரெடி பண்ணி ரெடி ஆயிட்டு போயிடுவாங்க. கேட்டு சொல்லிருங்க. ஆ. சரி, அதுக்கு அடுத்தபடியா வந்து கேட்டீங்கன்னா இப்ப பூவாக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆ. இப்ப அந்த பூவை வந்து சிலையில ஒட்டி அந்த வந்து இடம் வளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கு கேக்குறாங்க. அந்த மாதிரி கேக்குறது உண்டாங்க? அந்த மாதிரி கேட்கறது உண்டு. அந்த மாதிரி பூ ஓட்டி விடுவாங்க. ம். இந்த பக்கம் ஒரு லைனா பிரிச்சுக்குவாங்க. 2 சிலையில் 2 பாகத்தை பண்ணி இந்த பக்கம் ஒரு லைன் அந்த பக்கம் ஒரு லைன் ஓட்டி விடுவாங்க பாதி பத்தியா. ம். இந்த பக்கம் ஒரு இடத்துக்கு இந்த பக்கம் வலதுக்கு பிரிச்சுக்குவாங்க. அது இந்த பக்கம் தான் நல்லது கெட்டதுன்ற மாதிரி நம்மள முடிவு பண்ணி கேட்டுக்கோங்க. ம். அது கரெக்டான வகையில் கொடுத்துருக்கோம். அது மாதிரி வந்து இது பண்றீங்க. சரி, இந்த கெவிலி பள்ளி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை வச்சு வாக்கெல்லாம் நிறைய பேர் கேட்கறது உண்டு. இந்த கோயில்ல அந்த வழக்கம் உண்டா? அது கேட்போம். ஒரு சில டைத்துல யாரும் வெளியில வந்து கேட்கல. ஆ. நாங்க ஏதாவது கோயிலுக்கு தேவைன்னா கேட்டுக்கோங்க. சொல்லுதுங்களா அதுல அந்த மாதிரி? சொல்லுது. இப்ப எத்தனை நாள் இதுக்கான மண்டல பூஜை வச்சிருக்கீங்க? மண்டல பூசைன்னு சொல்ல போனா இன்னைக்கு பூசை நிறைவேறுச்சுங்களா, நாளையில இருந்து நம்ம கணக்கு. நாளையில இருந்து 12 நாள். ம். 12 நாள் முடிஞ்சு 13ஆவது நேரத்துக்கு கட்டாய வீட்டுக்கிறோம். எல்லாம் பக்தர்கள்லாம் வந்து இங்க அந்த இடத்துல பலி கொடுத்து பொங்கல் எல்லாம் வைப்பாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த மாதிரினா வேண்டுதல் வச்சு போனா ஒரு கெடா பொங்கலோ ம். கோழி பொங்கலோ ம். இல்ல வெட்டி வீட்டுக்கு தூக்கிட்டு போற மாதிரி இங்கே அன்னதானம் கொடுக்குற மாதிரி அவங்க மனசு என்ன படுதோ அதை செஞ்சுட்டு போயிடுறாங்க. கோவிலுக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டு இந்த கோவிலுக்கு வரணும், இந்த அற்புதமான முறையில பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா ஐயா உங்களுடைய செல் நம்பரை சொல்லுங்க. 94 49 15 50 40. பாருங்க, இவருடைய நம்பரே. இந்த கோயிலுக்கு வரணும் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்க வந்து இவருடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இவரை வந்து இந்த கோயில்ல வந்து நீங்க சந்திக்கலாம். கோயில் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாவே அவங்களுடைய வாழ்க்கையே நல்ல விதமா மாறுது அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான ஒரு தகவல். நன்றி, வணக்கம். நன்றி.